ஹாய் காய்ஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் ஜி பேரடாக் த ஃபாதர் ஆஃப் கோகு மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏலியனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பிளானட்டுக்கு போய் அங்கே இருக்கிற உயிரினங்களை அழிச்சிட்டு வேறு ஏலியன்ஸுக்கு விற்றுட்டு பணத்தை வாங்கிப்பாங்க. அந்த சயின்ஸோட கிங் வெஜிட்டா இருந்தார். இப்போ பிளானட் வெஜிட்டாவை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு தாத்தாவும் ஒரு ஏலியனும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சத்தமான குழந்தை அப்படின்ட்டு கேட்குறாட்ட அந்த சேம்பரை திறக்கிறாங்க. அப்புறம் நம்ம கேட்குறாட்ட காமிக்கிறாங்க. கேட்குறாட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டார் ஆஃப் கனாஷான்னு ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம கேக்ரால்ட்டோட அப்பா பேரடாக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பிளானட்டை விற்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் அடித்து கொண்டுட்ருக்காங்க கிரேட் டைப்பாக மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, பேரடாக் உன் பையன் எப்போ பிறந்தான்னு தெரியுமா உனக்கு? அது ரொம்ப நாள் முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க பேரடாக். அப்புறம் அங்கேருந்து அவங்க நேற்று தான் பிறந்தான் பேரடாக், நீ ஏன் இப்படி இருக்க? அவனை எப்படியோ வேறு பிளான்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அப்புறம் ஏன் நான் பாஸ்தை காட்டணும் அப்படிங்கிறாங்க. பேரடாக் நீ இருக்கியே அப்படின்னாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஏலியனையும் அழிச்சிட்டு நினச்சிட்ருப்பாங்கல்ல, அங்கேருந்து ஒரு ஏலியன் மட்டும் தப்பிச்சிருப்பான். அவன் கரெக்டாக எந்திரிச்சு ஓடி வந்து பேரடாக்கோட பிங்க் கலத்துலேயே அடிச்சிருவான். பேரடாக் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அப்புறம் அந்த ஏலியனும் நம்ம பேரடாக்கோட ஃப்ரெண்டு ஒரே கிக் விட்டோடனே பறந்து போய் விழுந்துட்டார். மறுபடியும் எந்திரிச்சு நடந்து வரும்போது பேரடாக்கோட ஃப்ரெண்டு ஒரு ஃபயர் பிளாஸ்ட் விட்ட உடனே அவர் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே நின்றுருப்பார். அப்போ கரெக்டாக நம்ம பேரடாக்கும் எந்திரிச்சு நின்று பார்த்துட்ருப்பார் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஏலியன்னு சொல்லுவார், நான் என் கிரகத்தில் இருக்க மக்கள்லாம் அழிஞ்ச மாதிரி நீயும் கிரகமும் பிளானட்டு அழியிறத நீ கூடி சீக்கிரம் பார்ப்ப அப்படிங்கிறாரு. ஷடப் அப்படின்ட்டு பேரடாக் சொல்லிட்டுருப்பாரு. அவன் அழிஞ்ச உடனே பேரடாக்கு கீழே விழுந்துட்டாரு. இப்போ இன்னொரு பிளான்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஃப்ரீஸாவோட இடத்த காமிக்கிறாங்க. அங்கே நம்ம வெஜிட்டா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு வகையான பிளான்டிங் ஸ்பீசியஸோட எல்லோரையும் அடித்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பார். எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுருக்காரு. இல்லை ஃபிங்கர் பீம் பிளாஸ்டெல்லாம் விட்டு வெளியில் வந்த உடனே வெஜிட்டாவும் அப்பாவும் போய் ஃப்ரீஸாவை பார்க்குறாங்க. ஃப்ரீஸா கிட்ட வெஜிட்டா சொல்கிறாரு, அடுத்த தடவை எனக்கு இதோட கஷ்டமான ட்ரைனிங்கெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம பேரடாக் ரொம்ப அடிபட்டுருப்பார்ல, அதனால் டெலிபோர்ட் பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் வேறு பிளானட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அழிக்கிறக்காக. நாங்கள் போகிறோம், அவன் எந்திரிச்சோடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம பேரடாக் டெலிபோர்ட் பாட்டில் இருக்கும்போது நம்ம கேக்ராட் கத்திகிட்டு இருப்பார். பேரடாக் வந்து எந்திரிச்சு வந்து அவரோட ஸ்கவுட்டர் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஓடுவார். மற்ற வேறு பிளானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டான்னு தெரிஞ்சிடும். அவரோட பிளான் கழிகிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு காணுவார். அப்புறம் கேக்ராட்டோட சயன் ரேடிங் எடுத்து பார்த்தா சொல்கிறாரு, நீ ஒரு ஆவரேஜ் சைன்டான்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்து யாரோ சாகிற நிலைமைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. சயின்ஸ் ஸ்கவுட்டர் ஒரு ஃப்ரெண்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது நசுக்கி கொண்டுருவாங்க. யாருன்னு பார்த்தா ஃப்ரீஸாவோட ஃபோர்ஸ். அங்கே டுடாரியோ இருக்கார். ஃப்ரீஸாவோட கட்டளை தான் இது. டுடாரியோ அந்த 4 பேர் மறைஞ்சு நின்றாங்க. அப்புறம் நம்ம பேரடாக் வந்து பார்த்த உடனே கோபத்தில் அந்த 4 ஃப்ரீஸா ஃபோர்ஸில் இருக்கிறவங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பேரடாக் மாசாக சண்டை போட்டுருக்காரு, பறந்து அடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் நம்ம அடல்ட் கோகோட ஞாபகம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் நடக்க போதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்து போகுது. அதே சமயத்தில் பிளானட் வெஜிட்டாவில் கேக்கராட்டை வேறு பிளானட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. பேரடாக் அங்கேருந்து சண்டை போட்டு நடந்து தப்பிச்சு வரும்போது கரெக்டாக கேக்கராட்டோட சயன் பாட்டு பேரடாக்கோட சயன் பாட்டு மீட் பண்ணுது. அப்புறம் பேரடாக் வந்து வெஜிட்டாட்ட இறங்கின உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான், ஃப்ரீஸை நம்ம பிளான்ட் அழிப்பான். யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம கிங் வெஜிட்டாவும் சண்டை போட்டுருப்பார். கிங் வெஜிட்டாவே அழிச்சிருவாங்க. மேலே ஃப்ரீஸா பிளானட் வெஜிட்டாக்கு மேலே வந்து பார்த்தா
ஃப்ரீஸா வந்து பிளானட் வெஜிடாவை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய பீமை ரெடி பண்ணிருப்பார். அதையும் மீறி பெரடாக்கு ஒரு பீமை விடுவார். அப்புறம் நம்ம ஃப்ரீஸா பீமை பெருசாக்கி விட்ட உடனே கேக்கராட் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு பெரடாக்கு இறந்துருவார். நம்ம பிளானட் வெஜிடாவை அழிஞ்சிரும். வெஜிடா வந்து வேறு பிளானட்டில் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஃப்ரீஸா ஃபோர்ஸ்லேருந்து ஒருத்தர் நம்ம வெஜிடாவை சயன் ரேடார் மூலமாக கான்டாக்ட் பண்ணி பிளானட் வெஜிடா அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ எர்த்தில் ஒரு ஃபாரஸ்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு தாத்தா நம்ம கேக்கராட்டை எடுத்து வச்சுருக்காரு. சயன் பாட் மூலமாக நம்ம கேக்கராட் எர்த்துக்கு தான் போய் சேர்ந்துருப்பார் போல். அந்த தாத்தா எடுத்து பார்த்துட்டு, என்ன இந்த குழந்தைக்கு வால் இருக்குது, இந்த குழந்தைய யார் விட்டுட்டு போனாங்க தெரில அப்படின்ட்டு, உனக்கு நான் கோகுன்னு பேர் வைக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ட்ராகன் பால் எபிசோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோகு சின்ன பையனாக இருப்பார், எப்படி வளருவார், ப்ரூமாலாம் சந்திப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம். பாய் காய்ஸ், நான் உங்கள் டிபி மேக்ஸ் தமிழ். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.